திருக்கடையூர் தீர்க்காயுள் ஸ்தலம். நோயற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் பெற விரும்பி சிவபெருமானை வழிபடுகிறோம். சிவனுக்கு மிருத்யுஞ்சயன் என்ற பெயர் உண்டு. மிருத்யு என்றால் மரணம், ஜெயம் என்றால் வெற்றி என்று பொருள். மிருத்யுஞ்சயன் என்றால் மரணமடையும் உடலிலிருந்து உயிர்களை எடுத்து செல்லும் கடமையை செய்யும் யமனை கொன்றவன் என்பது பொருள். சிவபெருமானை வழிபட்டு மரணத்தையே வென்ற மார்க்கண்டேயனின் கதை பலருக்கும் தெரியும். தன் பக்தனின் ஆயுளை அதிகரிக்கச் செய்ய அவன் மீது பாசக்கயிற்றை வீசிய யமனை காலால் எட்டி உதைத்து தன் பக்தனான மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 வயது என்று சிவபெருமான் வரம் தந்ததாக புராண வரலாறு கூறுகிறது. 16 வயது வரையில்தான் உயிரோடு இருப்பான் என்ற நிபந்தனை இருந்தபோதிலும் ஒழுக்கமான அந்த ஒரு புதல்வன் போதும் என அந்த வரத்தை கேட்டு பெற்றார் மிருகண்டு மகரிஷி. அந்த தவ புதல்வன்தான் மார்க்கண்டேயன். அவன் பரமசிவனின் பக்தன். அவனுக்கு 16 வயது முடியும் போது அவன் ஆயுள் முடிவடைந்தது. இது அவனுக்கு தெரியும். காலதேவனான யமதர்மனுக்கும் தெரியும். மார்க்கண்டேயன் 16 வயது வரையில்தான் வாழ்வான் என்று அவனது தந்தைக்கும் அவருக்கு வரம் தந்த பரமசிவனுக்கும் தெரியும். காலம் தவறாமல் ஜீவன்களை மனித கூட்டிலிருந்து கவரும் பணியை செய்யும் யமதர்மன் மார்க்கண்டேயன் உயிரையும் கவர வந்தான். அப்போது ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே சிவலிங்கத்தை திரிகரண சுத்தியுடன் பூஜித்து கொண்டிருந்தான் மார்க்கண்டேயன். குறிப்பிட்ட நொடியில் பாசக்கயிற்றை வீசினான் யமன். சிவலிங்கத்தை அணைத்து கொண்டான் மார்க்கண்டேயன். யமன் வீசிய பாசக்கயிறு சிவலிங்கத்தின் மீதும் விழுந்தது. தன் மீதே பாசக்கயிற்றை வீசிய யமனை தன் காலால் உதைத்தார் சிவனார். இது புராணம். காலம் தவறாமல் தன் கடமையை செய்ய வந்த காலதேவனை காலால் உதைக்கலாமா? தன்னை ஒரு பக்தன் வழிபட்டு விட்டான் என்பதற்காக நீதி வழங்க வந்த நீதி தேவனையே தண்டிக்கலாமா? அப்படியானால் ஆயுள் முடியும் போது அனைவருமே அந்த சிவனை ஆலிங்கனம் செய்து கொண்டு யமனிடமிருந்து தப்பிவிட மாட்டார்களா? இவையெல்லாம் நியாயமான கேள்விகள்தான். இவற்றுக்கு பதில் காண முயலும்போது புதிய உண்மைகள் வெளிப்படுகின்றன. யமதர்மன் சர்வேஸ்வரனான சிவனை தினமும் உபாசிப்பவன். தேவர்கள், மானிடர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள், தெய்வத்தை நம்புகிறவர்கள், நம்பாதவர்கள் என்று பாகுபாடின்றி அவரவரின் கர்ம வினைகளுக்கேற்ப காலம் அறிந்து நீதி வழங்கும் பொறுப்பு அவனுக்கு உண்டு. சிந்தனையின் இருப்பிடம் மூளை என்றால் ஆசாபாச உணர்ச்சிகளின் இருப்பிடம் இதயம். எல்லோரும் இறைவனின் திருவடிகளை சிரத்தில் ஏற்க விரும்பினார்கள் என்றால் இறைவனின் திருவடிகள் தன் மார்பிலேயே பதிய வேண்டுமென்று தவமிருந்தான் யமதர்மன். உணர்ச்சிகளுக்கும் ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுக்காமல் சத்தியத்தின் பிரதிநிதியாக நீதி பரிபாலனம் செய்ய ஈஸ்வரனின் திருவடிகள் தன் இதயத்திலேயே பதிய வேண்டும் என தினமும் ருத்ரதேவனை பிரார்த்தித்தான் யமதர்மன். அந்த பிரார்த்தனை நிறைவேற மார்க்கண்டேயன் ஒரு கருவியானான். யமன் பாசக்கயிற்றை மார்க்கண்டேயன் மீதுதான் வீசினான். அதே நொடியில் மார்க்கண்டேயன் இறைவனின் திருமணியை தழுவிவிட்டான். பாசக்கயிறு இறைவனையும் பிணைத்து விட்டது. எல்லாமே ஈஸ்வரனின் சங்கல்பப்படிதான் நடந்தது. மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை முதலிலேயே தழுவிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக யமதர்மன் தன் பாசக்கயிற்றை தான் வணங்கும் தெய்வத்தின் மீது வீச துணிந்திருக்க மாட்டான். மார்க்கண்டேயன் மீது வீசிய பாசக்கயிறு தன் மீது விழும்படி செய்து இருவருக்கும் தரிசனம் தந்து தன் திருவடியை யமதர்மனின் இதயத்திலேயே வைத்து அவன் தவத்தை பூர்த்தி செய்தான் இறைவன். ஆனால் அந்த திருவடி அம்பிகையின் அம்சமாக அமைந்து யமதர்மன் செய்த பாக்கியம். மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 வயது இருக்க அருள் செய்து அவனது பக்திக்கு ஒரு பரிசு தந்தார் சிவபெருமான். ஈசன் யமனை காலால் உதைத்த வரலாற்றில் மற்றும் ஒரு இரகசிய தத்துவமும் உண்டு. மார்க்கண்டேயனுக்கு சிவபெருமான் தீர்க்காயுள் தந்த புண்ணிய கஷேத்திரம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருக்கடையூர் அல்லது திருக்கடவூர் ஆகும். அன்னை அபிராமி அருள்பாலிக்கும் இந்த கஷேத்திரத்தின் பெருமையையும் அம்பிகையின் அருளையும் பற்றி அபிராமி பட்டரின் அந்தாதி தமிழ் இன்றும் நமக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது.
இந்த ஸ்தல புராணத்தின்படி காலதேவனை சிவபெருமான் காலால் உதைத்த சம்பவத்துக்கு ஒரு அற்புதமான காரணம் சொல்லப்படுகிறது. சிவபெருமான் உமையொரு பாகன் அல்லவா? அவன் பார்வதியை பாதி உடலாக கொண்ட அர்த்தநாரீஸ்வரன். அவனது திருமேனியில் இடதுபுறம் அன்னை உமாதேவியின் அம்சம். மார்க்கண்டேயன் மீது தன் மீதும் பாசக்கயிற்றை வீசிய யமனை தனது இடது காலால் தான் உதைத்தான் ஈசன். இடப்பாகம் சக்தியினுடையது. எனவே இது சிவனின் திருவடி அல்ல, சக்தி பார்வதியின் திருவடிதான். கடமையை செய்த காலதேவனை சிவபெருமான் தன் காலால் உதைக்கவில்லை. மாறாக தர்மம் தவறாமல் தன் கடமைகளை அவன் தொடர்ந்து செய்ய அன்னை சக்தியின் அருள் அவனுக்கு கிடைப்பதற்காகவே அன்னையின் பாதமே தர்மதேவதன் இதயத்தை தொட்டு அவனை வைராக்கியமுள்ளவனாக செய்தது. அதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பளித்தான். இது திருக்கடவுர் ஸ்தல புராண கதை. கடமையை செய்யும்போது கடவுள் என்றும் பாராமல் நீதி தருகிறவன் யமதர்மன். அவன் வெறும் மரண தேவன் அல்ல, உயிர்களை மனித கூட்டிலிருந்து விடுதலை செய்யும் தர்மதேவன். சிவசக்தியின் சங்கல்பத்தின்படி அவன் உயிர்களை கவருகிறான். அவன் நெருங்கும் வேளையிலும் கூட சிவசக்தியின் அருள் இருந்தால் ஆரோக்கியமும் ஆயுளும் நீடிக்கும் என்பதே இப்புராண கதை சொல்லும் தத்துவம்.